சக்தி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே மகாபெரிவாளோட மகிமை எவ்வளவோ சொல்லலாம். ஒரு தடவை திருச்சிக்கு ஆன்மீக பயணமாக வந்திருந்தான் பெரியவா. அப்போ ஒரு பள்ளிக்கூடம் ஸ்கூலில் அப்போ ஆன்மீக அந்த இதெல்லாம் சொற்பொழிவுலாம் முடிஞ்சால் அன்னதானம் வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தான். வழங்கப்படும்னு போட்டிருந்தான். இப்போ பெரியவா சொல்கிறாலாம், பிரசாதம் கொடுக்குறதோட இருந்து இலை போட்டு போடு அப்படின்ட்டுருக்கா. பெரியவா சொல்கிறதுக்கு அப்பீலே கிடையாது. இருந்தாலும் அந்த பெண்மணி சொன்னாங்களாம், நம்ம பிரசாதம் தொன்னையில் கொடுத்துருவோம் பெரியவா, இங்கே எல்லாம் இதுவாகும் அப்படின்னு. அதுக்கு பெரியவா சொல்கிறாலாம், இங்கே இலை குப்பை அதெல்லாம் விழுகிறது இங்கேயோடு போகும், இல்லைன்னா ஊர் ஃபுல்லும் ஆகும். இதை மட்டும் டிஸ்போஸ் பண்ணலாம், இதை மட்டும் க்ளீன் பண்ணலாம். ஊர் ஃபுல்லும் ஆனால் யாருக்கு பண்ணுவா? அப்போ பஞ்சாயத்துக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த குப்பை எடுக்கிறவான்னு சொல்லக்கூடாது, சொல்கிறேன். அவள் தானே க்ளீன் பண்ணுவா, யோசிச்சுப்பார். அதனால் இங்கே இருக்கிறத நம்ம அப்புறப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டார் நம்ம பெரியவா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார், அந்த வடை பாயசத்தோடு போடுறோமோ ஏதோ ஒன்று போடுறோமோ, அந்த எச்சல் தட்டு இருக்குது பாருங்களேன், அது எடுக்கிறதுக்கு கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இந்த பெண்மணி, ஆட்டு பெரியவா நான் இங்கேயே போடுறேன் பெரிய அப்படின்ட்டு சரின்னு எல்லா பேரும் சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மேலே இருப்பாள். பெரியவா வந்திருக்கானா ஓடி வந்துடுவா. எப்படி ஒரு இது அவ்வளோ பிடிச்சமான தெய்வம் இல்லையா? அப்போது எல்லாம் சாப்பிட்டு போயிட்டோன்னா மாலை இதுவோடு முடிஞ்சிருத்தோ அப்படிங்கிறப்போ மாலையும் வந்துட்டாலாம். ஒரு 6 மணி 6:30 தான் என் பெரியவா முடிஞ்சிருத்தோ அப்படின்னாலாம். அதுக்கு பெரியவா சொன்னலாம், பசியாற்றுங்கோ, வந்துட்டே இருக்கானா கொடுங்கோ அப்படின்னு பார்த்தா அங்கே அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கா. அதே போல் தீராமே இருக்கான், எடுக்க அது வந்துட்டே இருக்கான். அப்போ எவ்வளோ ஒரு இது, உங்களுக்கு புண்ணியம் இதெல்லாம் அப்படின்னாலும். இப்போ எவ்வளோ ஒரு இது பாருங்களேன், அன்னம் அப்படின்னா புண்ணியம் அப்படின்னு எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் நேர்களே. நமஸ்காரம்.